Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம கோபி மஞ்சூரியன் or காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். 1/2 கிலோ காலிஃப்ளவர் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு. அப்புறம் மைதா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தாள் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா சாப் பண்ண ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுருங்க. காலிஃப்ளவர் இப்போ தான் வாஷ் பண்ணதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றாமல் டைரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதோடையே மிளகாத்தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துடலாம். அப்படியே வந்து ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் தெளிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடாமல் பார்த்துக்கோங்க. நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறி போயிடும். பாருங்கள், நல்லா திக்காக ஆனால் வந்து ஃபுல்லாக மாவு இதெல்லாம் கோட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் இதை. அதுக்காக நான் வந்து எண்ணெய் வந்து சுட வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம காலிஃப்ளவர் பீசஸை ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க, கையில் எண்ணெய் பற்றாமல். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். காலிஃப்ளவர் வந்து இதிலே ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ கொஞ்சம் மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். ஆக்சுவலி நம்ம பாயிலிங் வாட்டரில் கொதிக்கும்போது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா அதுவே வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடும் காலிஃப்ளவர். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்ளேம் பெருசாக கூட வச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சும்மா ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். ஏன்னா காலிஃப்ளவர் இப்போ மட்டும்தான் குக் பண்ண போகிறோம். இப்போது நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ நான் எடுத்துடுறேன். இதே ஆயிலையே வந்து நான் வந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து நம்ம திரும்ப சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் ஹாட்டாகவே இருக்கும் ஆயில். அதனால் டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்ப எண்ணெய் சுட வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நான் இதே ஆயிலை எடுத்துக்க போகிறேன். இதில் நடுவில் வந்து நம்ம சாஸுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். சாஸுக்கு என்ன பண்ணுறேன்னா மீதி இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப சாஸி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது எல்லா சாஸஸையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை இன்னும் ட்ரையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து செமி கிரேவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் கலராக இருக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் நம்ம. இப்போது நான் இதில் பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். நல்லா இஞ்சியும் பூண்டும் கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நான் சாதா பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு வந்து வெங்காயத்தாள் கடியில் இருக்கிற அந்த வெள்ளை வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். சாஸ்லேயே வந்து உப்பு இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ணல. நம்ம காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போது வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம வந்து சாஸில் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து உப்பு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் பின்னாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிட்டதுனால நான் கேப்சிகம் போட்டுனேன். கேப்சிகம் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வந்து 2 மினிட்ஸ்க்கு மட்டும் சாட்டே பண்ணுங்கள், போதும். இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா மாவு அதெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ தட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த சாஸ் நல்லா கொதித்து வரும்போதே நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும்.
இதில் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணேன். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போது வெங்காயத்தாளும் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரில் சாஸ் இறங்கணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு பாயில் பண்ணாவே போதும். அதுக்கு மேலே தேவை கிடையாது. நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இதிலே வந்து 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து செமி கிரேவி வேணும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குக் பண்ணுறேன். ஸோ தட் சாஸ் இன்னும் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ எனக்கு செமி கிரேவி கிடச்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு சாஸு. செமி கிரேவி ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போது நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.